வணங்க மக்களே, ரீபார்ன் ரிக்கி என்னக்கூடிய ஒரு நியூ சீரிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் முழுக்க வெப்டூன் அடாப்டடாக எடுத்து வந்திருப்பாங்க. அதாவது எல்லாருமே ரீபார்ன் ரிச் என்னக்கூடிய கொரியன் சீரிஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோடைய என்டையர் ஆர்டர் தான் இந்த வெப்டூனுமே எழுதியிருக்காரு. அதை அடாப்ட் பண்ணி ரிலீஸ் ஆன சீரிஸ் தான் ரீபார்ன் ரிக்கின்றது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாடி ஸ்வாப்பை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை உள்ளார ஹேண்டில் பண்ணியிருக்குங்க. அது செம இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலே ஒரு சின்ன ரேசிங் ஆட்டம் நமக்கு காமிக்கிறாங்க. அதில் யாரோ ஒருத்தர் காரை செம ஃபாஸ்ட்டாக ஓட்டியாரு. ஆக்சுவலி ஒரு வேறு யாரும் கிடையாது, சோய்சியாங்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோடைய சேர்மேன் தான் இப்படி காரை வேகமாக ஓட்டியாருது. இவருக்கு F1ல அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது வரைக்கும் தான் இவர் வேகமாக காரை ஓட்டியாரது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து கெத்தாக இறங்க ஆரம்பிக்கிறாரு. இவருடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சேர்மன் கங்குன்னு எல்லோரும் ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. நம்மளும் அப்படியே கூப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு ரைட் ஹேண்டட் மேனும் இருக்கார். அவருடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சஞ்சய்ன்றது. இவர் சோய்சியாங் கம்பெனியோடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு கூட மென்ஷன் பண்ணலாம். இவர் தான் சேர்மன் கங்கோடைய ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ நம்ம சேர்மன் கங்கோடைய இன்ட்ரோடக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் சேர்மன் கங் அப்படியே காரில் போயிட்டு இருக்கும்போது வேகமாக நம்ம கதையோடைய மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் இவரை கடந்து தான் ஜாகிங் போகிற மாரி காமிச்சிருந்துருப்பாங்க. அவருடைய பேர் ஜுன்ஹியோன்ன்றது நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இவருக்கு ஃபுட்பால்னால் ரொம்பவே பிடிக்கும். ஃபுட்பாலை ரொம்பவே விரும்பி விளையாடுவாருன்னு சொல்லலாம். அதில் தான் ஃபுட்பாலில் ஒரு நைஸ் ஸ்கோர்லாம் எடுத்து வந்துருப்பார். இது மொத்தத்தையுமே சோய்சியாங் எஃப்சியில் இருக்கிறவங்க கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு சோய்சியாங் கம்பெனி சார்பாக ப்ரீமியர் லீக்கில் ஹீரோவை கலந்துக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட முதல் சைனிங் சார்ஜாகவே அவங்க போடுறது 500 மில்லியன் கிட்ட. அதாவது ஹீரோ கான்ட்ராக்ட் சைன் போட்டதுக்கு மட்டுமே 500 மில்லியன் தந்திருக்காங்க. ஹீரோடைய கனவுன்றது ப்ரீமியர் லீக்குக்கு போகிறது தான். அதை எப்படியோ சோய்சியாங் எஃப்சி வந்து கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரை ப்ரீமியர் லீக்குள்ளார அனுப்புறதா சொல்கிறாங்க. திரும்ப சேர்மன் கங்கோடைய அந்த சீனுக்கு வந்தோன்னா இவர் இப்போதைக்கு ஒரு சின்ன மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த மீட்டிங் பிளேஸ்க்கு தான் வேகமாக போயிட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் இவருடைய 2 பசங்களை சந்திக்கிறோம். முதல் பொண்ணுடைய பேருன்றது ஜேகியாங்கன்றது. இவங்க சோய்சியாங் கெமிக்கலை கவனிக்கிறாங்க. அதே சமயத்தில் முதல் பையன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜேசங்கன்றது. இவன் சோய்சியாங் ட்ரேடிங்கை கவனிக்கிறான். இவங்க 2 பேருமே தனிப்பட்ட துறையை சோய்சியாங்லேயே தந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சேர்மன் கங் முக்கியமாக மீட்டிங் வச்சது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இவர் இந்த கம்பெனி இது வரைக்கும் எவ்வளோ வளர்த்துருக்காரு, இதுக்கப்புறம் இந்த கம்பெனி எங்கே போகுது, நெக்ஸ்ட்டாகவே இவர் இந்த கம்பெனியை யார்கிட்ட ஒப்படைக்கலான்ற மாரி அந்த மாதிரியான விஷயத்தை பேசுறதுக்கு தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போது இவங்களுடைய பசங்களுக்கு இவர் 1 மாதம் டைம் தராரா. அந்த 1 மாதத்துக்குள்ளே அவங்க பசங்க அவங்க எப்படிப்பட்டவங்க, இந்த சேருக்கு தகுதியானவங்களான்ற விஷயத்தை நிரூபிக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த பதவி விட்டு இறங்குறத பற்றி பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு சேர்மன் யாருன்றதை இவர் 1 மாதத்துக்குள்ளார அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதா சொல்கிறாரு. அதுக்கு தான் இவங்க பசங்க சின்ன டெஸ்ட் வைக்கிறதா சொல்கிறாரு. இவங்க பசங்களுடைய எல்லா விஷயத்தையும் இவர் நோட்டீஸ் பண்ணுறதா சொல்லு. இதை கேட்டவொடனே ஜேகியாங்க்கும் ஜேசியாங்க்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதில் இவங்க 2 பசங்களும் ஒருத்தர் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது 2 பேருமே அவங்க யாருன்ற விஷயத்தை நிரூபிக்கலான்னு இருக்காங்க. அதுக்கு முதல் வேலையாக என்ன பண்ணால் 2 பேருமே ட்ரேடிங் கெமிக்கல்ன்ற மாரி 2 கம்பெனி சைடு வந்து அந்த சில ப்ராஃபிட் எல்லாம் இவங்க நிரூபிக்க வேண்டியதாக இருக்கும். அதில் முதல் வேலையாக பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவனுடைய ப்ராஃபிட்டை நிரூபிக்கிறதுக்காக மற்றவங்களை கூப்பிட்டு அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பொண்ணு கெமிக்கல்ஸ் குரூப்பெல்லாம் கூப்பிட்டு அந்த சைடு இவங்களுடைய ப்ராஃபிட்டை காமிக்கணுன்ற மாரி சில பொய்யான ஆர்டிக்கல் எழுதி அது மூலயமா இவங்க அப்பா மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கலான்னு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரே போட்டி பொறாமையாக போயிட்டு இருக்கு. இதை கவனிச்ச சஞ்சய் வந்து இது மொத்தத்தையுமே சேர்மன் கங் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் எடுத்த முடிவு சரியான்ற மாரி சேர்மன் கங் கிட்ட கேட்க அந்த இடத்துல சேர்மன் கங் வந்து எடுத்த முடிவில் கரெக்டாக தான் இருக்கார். இது வரைக்குமே இந்த சாய்ஸ் அங்கே ஆண்டது போடுன்ற மாதிரி தான் சேர்மன் கங் இருக்கார். அதை பற்றிலாம் பேசிட்டு அப்படியே சேர்மன் கங் அவருடைய வீட்டுக்கு கிளம்பிடுவார். இதை கவனிச்சு ஜேசங் என்ன பண்ணுறேன்னா யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மொத்த விஷயத்தையுமே நீ ப்ரிப்பேர் பண்ணி வை, நான் அந்த இடத்துக்கு வரேன்ற மாரி யார்கிட்டயே ஃபோன் கால் பேசுகிறாரு. யாருன்ற விஷயத்தை நமக்கு சரியாக காமிக்கல. இவருமே சேர்மன் கங்கோடைய வீட்டுக்கு போகிற மாதிரி தான் தெரியுது. இதே சமையலில் சேர்மன் கங் வந்து அவருடைய குடும்பத்தோட சாப்பிட்லான்னு இருந்திருப்பார். அந்த சமையலில் சேர்மன் கங்கோடைய செகண்ட் ஒய்ஃபை காமிச்சிருந்துருப்பாங்க. இவங்க பேர் சியோன்ஹின்றது. அதே சமயத்தில் இவங்களுக்கு இந்த சமையல் தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். அதாவது சேர்மன் கங் வந்து அவருடைய பதவி விட்டு போகிற விஷயம் தெரிஞ்சு எதுக்கு நீங்கள் உங்கள் பதவி எவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்குறீங்கன்ற மாரி இவங்க கேட்டுக்கிட்டு இருக்க. அதை கவனிச்ச பையனும் ஒருவேளை அப்பா முடிவு மாற்றிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த சைடு இருக்க பையன் என்ன சொல்கிறான்னா அப்பா இது வரைக்கும் ஆண்டதே போதும், அவர் ஏகப்பட்ட விஷயங்களை இந்த கம்பெனிக்காக பண்ணிட்டாரு, இது எங்களுடைய டேர்னுன்ற மாரி அந்த மாதிரியான விஷயத்தை பற்றி பேச இதை கவனிச்ச ஜேசங் வந்து இந்த இடத்துல அதிகமாக கம்பெனி டாபிக் வருதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து சேர்மன் கங்கை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் மோட்டார்ஸை செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களே அதுக்கு நம்ம போகலாமான்ற மாரி சேர்மன் கங்கு ஜேசன் கூப்பிட இதை கவனிச்சு சேர்மன் கங்கும் சரின்னு சொல்லிட்டு அவர் கூட அந்த மோட்டார்ஸ் கம்பெனிக்கு போகிறாரு. அதாவது சேர்மன் கங்குக்கு ஒரு கார் ரொம்ப பிடிக்கும். அந்த காரில் உட்காந்து தான் இவங்க பசங்க பண்ண சில மோசடிக்கான ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை தான் ஜேசன் கலெக்ட் பண்ண மாதிரி தெரியுது. இந்த ரிப்போர்ட்டை தான் சேர்மன் கங் கிட்டே இவர் ஒப்படைச்சிருந்திருக்காரு. அதாவது இவங்க பசங்க வெளிநாட்டில் ஏகப்பட்ட மோசடிகள் பண்ண விஷயம் இந்த இடத்துல சேர்மன் கங்குக்கு தெரிய வருது. அதை பார்த்து இவருமே கொஞ்சம் கோவம் அடைகிறாரு. அதை கவனிச்ச ஜேசனும் வேணும்னா வெளியே ஒரு சின்ன வாக் போகலாமான்ற மாரி சேர்மன் கங்கை கூப்பிட
அதில் அவருமே அப்படியே வெளியே நடந்து போகிறாரு. இந்த விஷயத்த இந்த மோட்டார்ஸ் கம்பெனியை பார்த்துருக்க ஜங்குன்ற ஒரு ஆள் வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் அட் டைமில் ரிப்போர்ட் பண்ணிடுறாரு. அதில் முதல் விஷயமா பையன் வந்து அந்த டேஷ் கேமில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவுடைய ஃபேவரட் கார் இருக்குல்ல அதோடைய டேஷ் கேமை செக் பண்ணி பார்க்க, அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு பொண்ணுமே வந்துடுவாங்க. இவங்க 2 பேருமே டேஷ் கேமை செக் பண்ணலான்னு தான் இருக்காங்க. ஆரம்பத்தில் 2 பேருக்குள்ளார சண்டை நடந்தாலும் வெளியே நடந்துன்னு இந்த சேர்மன் கங்குக்கு என்னமோ ஒன்று தப்பாக பட்டிருக்கு, அதில் வெளியே நடந்தது போதும்னு சொல்லிட்டு இவர் உள்ளார வரலான்னு இருந்தது பாரு. இதை கவனிச்சு 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக காரை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு இவங்க அப்பா கையில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதை கவனிச்சு சேர்மன் கங்கு எங்கடா அந்த கார் போச்சுன்ற மாரி பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த விஷயத்த பையன் முன்னே மேனேஜர் ஜங் கிட்ட சொன்னனால அந்த இடத்துக்கு மேனேஜர் ஜங் வரது மட்டும் இல்லாமல் காரில் சில மால் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு, அதை செக் பண்ணுறதுக்காக அமைச்சிருக்கோன்னு சில நல்ல காரணங்களை சொல்ல, ஆனால் சேர்மன் கங்குக்கு மட்டும் என்னமோ ஒன்று தப்பாக இருக்குன்னு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் பசங்க அந்த டேஷ் கேமை எடுத்து செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்களே அதே சேம் ரோட்டில் தான் ஹீரோவும் அவங்க பாட்டியோட பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். அதாவது ஹீரோடைய பாட்டிக்கு வந்து டிமென்டியா இருக்குது. அவங்களுக்கு ஹீரோ ஃபுட்பால் பிளேயருன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. ஹீரோடைய ஃபேஸே ஒழுங்காக ஞாபகம் தான் பாருங்களேன். ஹீரோமே அவருடைய ஃபுட்பால் ஜெர்சியை காமிச்சதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹீரோவோட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன். அந்த பக்கம் ஹீரோ அவங்க பாட்டியோட நல்லா தான் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இதே ரூட் பக்கம் தான் நான் சொன்ன மாதிரியே சேர்மன் கங்குடைய 2 பசங்களும் வந்து இருந்திருப்பாங்க. அந்த 2 பசங்களுடைய கான்வர்சேஷனும் டேஷ் கேமில் இருக்குது. டேஷ் கேமில் கடைசியாக தான் இவங்க அப்பா வந்து இவங்களுடைய ஸ்லாஷ் ஃபோன் அதாவது அந்த மோசடிகளை கண்டுபிடிச்சிடான்ற விஷயத்த இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதை பார்த்து 2 பேரும் ஷாக்காக இருக்கிறதுக்குள்ளே இவங்களுக்கு வேற ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுருது. அதாவது இவங்க எதிர்பாராததுக்குள்ள ஹீரோவை ஏற்றிடுறாங்க. ஏற்றுனதுக்கப்புறம் இவங்க கீழே இறங்கி ஹீரோவை கூட பார்க்காம எவனை ஏற்றுனோன்னே தெரியாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண செய்கிறாங்க. ஹீரோவுக்கு அந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் நடந்துன்னு இருக்கும்போது ஓவர் நைட்லேயே மொத்த எவிடன்ஸுமே 2 பசங்களும் சேர்ந்து அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஏற்றுறதுக்கான எந்தவித ஆதாரமும் இல்லாதபடி இவங்க பக்கம் வேலையை முடிச்சுறாங்க. அதுபடி எல்லா எவிடன்ஸுமே இல்லாத மாரி இவங்க ஒரு பக்கம் வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. அடுத்தது அப்பயும் போல் சேர்மன் கங் அவருடைய காரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு காலையில் வராரு. அந்த சமயம் தான் முன்னாடி கண்ணாடியை ரீப்ளேஸ் பண்ண விஷயத்தை இவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. உள்ளார போய் டேஷ் கேம் ஃபுட்டேஜை பார்த்தா அதில் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலைன்ற விஷயத்த இவர் கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் மேனேஜர் ஜங்மி மொத்தத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு கீழே முட்டி போடுறது மட்டும் இல்லாமல் அவங்க பசங்க தான் இது மொத்தத்தையும் பண்ணது, அவங்க தான் ராத்திரி காரை எடுத்துன்னு போகிறது மட்டும் இல்லாமல் அது மூலயமா ஒரு பூனையை ஏற்றிட்டாங்களா, அதில் கண்ணாடியில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஏற்பட்டுருச்சு. அதை தான் நான் பார்த்தனும்போது நடந்த மொத்த விஷயத்துமே இந்த சைடு இருக்குது சேர்மன் கங் புரிஞ்சுக்கிறாரு. ஒருவேளை அது பூனையும் இல்லாமல் ஒரு ஆளை ஏற்றிருப்பாங்களோன்னு கூடிய டவுட் இந்த சைடு இருக்க சேர்மன் கங்குக்கு வரதான் செய்யுது. அடுத்ததாக ஹீரோ கண்ணை திறந்து பார்த்துருந்துருப்பாரு. அந்த சமயத்தில் அவருடைய கால் உடஞ்ச விஷயம் தெரிய வருது. அதில் ஹீரோ அழுகிறது மட்டும் இல்லாமல் இதை எப்படினாச்சும் சரி பண்ணுறீங்கன்னும் போது அந்த சைடு இருக்கவங்க ஹீரோவில் ஃபுட்பாலே விளையாட முடியாதுன்னு சொல்ல, ஹீரோவுக்கு எப்படினாச்சும் அவங்க பாட்டி முன்னாடி ப்ரீமியர் லீக்குக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. அதில் ஹீரோ இந்த இடத்துல அழுதுகிட்டு சொல்லுவார். லிட்ரலி இந்த சீனை பற்றி சொன்னால் லீ ஜுன் யாங்கோடைய ஆக்டிங்கிறது செம பீக்கில் இருக்கும். லீ ஜுன் யாங் அந்த அளவுக்கு செமையாக நடிச்சிருந்திருப்பார். அந்தமாரி ஒரு வெறித்தனமாக ஆக்டிங்கை இந்த இடத்துல தெளிவுபடுத்தி இருந்திருப்பார். செம சூப்பரான ஒரு சீனாக இருந்திருக்கும். இருந்தாலும் ஹீரோ எப்படினாச்சும் இந்த காலடியிலேருந்து ரெக்கவர் ஆகலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹீரோவால் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெக்கவர் ஆக முடியல. இந்த பக்கம் சேர்மன் கங்குடைய பசங்க பண்ண மோசடிக்கான ரிப்போர்ட்டெல்லாம் சேர்மன் கங் கிட்ட தரது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்ற மாரி சஞ்சய் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு சேர்மன் என்ன சொல்கிறான்னா மொத்தத்தையுமே புதைக்க சொல்கிறாரு, அதாவது பரீடு பண்ண சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவருமே மற்ற பேரண்ட்ஸ் மாரி ரொம்ப சூழ்நிலை பிடிச்சவர் தான் சொல்கிறாரு. ஏன்னா அவங்க பசங்க தப்பு பண்ணிட்டாங்க, இருந்தாலும் யாருனாச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த சேரை தந்து தான் தரணும், அதில் இதில் இன்வால்வ் ஆன மொத்த பேருடைய வாயும் நீ அடிச்சுக்கோ, மித்த விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன்ற மாரி சேர்மன் கங் சூழ்நிலமாக நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல் வேகமாக ஒரு சீக்ரெட் வால்ட் வச்சுருக்காரு. அதுக்கான கீ வேறு எதுவும் கிடையாது, இவருடைய கையில் வச்சுருக்க அந்த ஸ்டிக் தான். அது மூலயமா இவருடைய சீக்ரெட் வால்ட்டை ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சில டாக்குமெண்ட் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக டாக்குமெண்ட்னு மட்டும் சொல்ல முடியாது, சில கோல்டு பார்ஸ் பணம்ன்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் இவருடைய ஒய்ஃபோடைய ரியல் எஸ்டேட்டுக்கான டாக்குமெண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இது மூலயமா என்னுடைய பசங்க பண்ண மொத்த மோசடியுமே மறைச்சிருன்னு சொல்லிட்டு அது மூலயமா இவர் கணக்கு காட்டிடலான்னு இருக்கார். இந்த விஷயங்களை சஞ்சய் கிட்டே இவர் பேசிகிட்டு இருக்கு. இதே சமயம் தான் சேர்மன் கங்குடைய செகண்ட் ஒய்ஃபை காமிப்பாங்க. அவங்க வேகமாக அவங்களுடைய பொண்ணான கேசி கங்க்கு கால் பண்ணுறாங்க. கொரியன் நேம்ன்றது பங்க்யூல். அதாவது இப்போது இவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, திரும்ப கொரியாவுக்கு இந்த செகண்ட் ஒய்ஃப் கூட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சேர்மன் அவருடைய பதவி விட்டு போகிறாருல, அது யாருனாச்சும் ஒருத்தவங்க கிட்ட தரணும், அதில் இவங்க பொண்ணுக்கிட்ட எப்படினாச்சும் தரதுக்காக தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் கேசி கங்க்கு விருப்பம் இல்லாத மாரி தெரியுது. இது வரைக்குமே சேர்மன் கங்குக்கு கேசி கங்னு ஒரு பொண்ணு இருக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இவங்களும் அமெரிக்காவில் ஒரு சின்ன கம்பெனிகள் தான் வேலை செய்கிற மாதிரி தெரியுது. இது வரைக்குமே பெருசாக சேர்மன் கங்குடைய சொத்தில் விருப்பம் இல்லாத மாதிரி தான் ஹீரோயினை காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுலாம் அடிக்கடிக்கு கனவு வரும். அதை அவர் ரிப்பீட்டடாக போட்டு பார்க்கும்போது தான்
கடைசியாக தான் அந்த கார் நம்பர் பிளேட் இவருக்கு சிலது ஞாபகம் வருது. 2 நம்பர் பிளேட்டை வச்சு இது மூலியமா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு அந்த நம்பர் பிளேட் ஒழுங்கா ஞாபகம் இல்லை. அதே சமயத்தில் எந்த வித ப்ரூஃப் இல்லாத பட்சத்தில் போலீஸால் இந்த கேஸ் எடுக்க முடியாதான். மெமரிஸை வச்சு மட்டுமே எங்களால் கேஸை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு போலீஸ் ஹீரோ அமைச்சிடுறாங்க. இங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருமே சேர்மன் கங்குடைய பொண்ணுக்கு தான் வேலை செய்கிறாரு. நடந்த மொத்த விஷயத்தையுமே சேர்மன் கங்குடைய பொண்ணுக்கு இவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹீரோ கிட்ட எந்தவித ஆதாரமுமே கிடையாதுன்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இருந்தாலும் ஹீரோனால் ஃபர்தராக எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேர்மன் கங்குடைய பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா சோய்சியாங் எஃப்சிக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹீரோ மேலே பெனால்ட்டி போட சொல்கிறாங்க. அதுபடி ஹீரோடைய கான்ட்ராக்ட்ன்றது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. கடைசியாக தான் இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அதில் ஹீரோ வேகமாக சோய்சியாங் எஃப்சிக்கு போகிறது மட்டும் இல்லாமல் எதுக்கு என்னுடைய கான்ட்ராக்டை ரிஜெக்ட் பண்ணிங்க, நான் திரும்ப சேர்றேன், என்னால் ரெக்கவர் ஆக முடியும், ப்ளீஸ் நம்புங்க, அதுக்கு பதிலாக பெனால்ட்டி ஃபீஸ் எதுக்கு போட்டிங்கன்ற மாரி எவ்வளோ ஹீரோ கெஞ்சினாலும் அந்த சைடு இருக்கிற மேனேஜர் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா இது மேலே இடத்து உத்தரவு, எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிடுன்ற மாரி ஹீரோ அந்த இடத்த விட்டு அனுப்ப அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வேறு வழி தெரியல. அதில் ஹீரோ ப்ரொட்டஸ்ட் பண்ணலான்னு இருக்காரு. அதை கூட ஹீரோவால் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியல. அந்த சமயம் தான் ஹீரோடைய பாட்டியை பார்த்துருக்க கேர்டேக்கர் வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஹீரோமே என்கிட்ட எந்த வித எவிடன்ஸும் இல்லை, யாருமே என்னுடைய கேஸ் ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாரி அந்த ஆன்ட்டி கிட்ட சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு அது ஞாபகம் இல்லையா, நீங்கள் பேசின கான்வர்சேஷன் நான் ரெக்கார்டிங் எடுத்து வச்சுருந்தேன், அந்த ரெக்கார்டிங் வேணால் நான் உனக்கு அனுப்புகிறேன், அது எவிடன்ஸாக இருக்குன்னு சொல்ல அதை இவங்க அனுப்பும்போது அதில் தெளிவாகவே கார் நம்பர் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை கவனிச்ச ஹீரோ இந்த கார் நம்பர் யார் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் பிளேட்டை அப்படியே கூகுளில் போட ஆரம்பிக்கிறாரு. அப்படி போட்டு பார்க்கும்போது தான் அது சேர்மன் கங்குதுன்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. இது மொத்தத்துக்குமே காரணம் சோய்சியாங் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்பெஷல் எடிஷன்னு சொல்லிட்டு சேர்மன் கங்குடைய கம்பெனிக்கு போய் அந்த இடத்துல சேர்மன் கங்குக்கு இந்த ஃபோட்டோவை அனுப்புகிறாரு. இதை கவனிச்ச சேர்மன் கங்கு என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு கீழே இருக்கிற ஆட்கள்கிட்ட ஹீரோவை மேலே கூப்பிட சொல்கிறாங்க. அதில் அவங்களுமே சேர்மன் கங்கு உங்களை கூப்பிட்றாருன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ சரின்னு அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போய் இவருடைய நிலைமையை நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உங்களால் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னை இப்படி பண்ணிட்டு எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் அழிச்சிங்கன்ற மாரி அந்த இடத்துல சொல்ல அந்த சைடு இருக்கிற சேர்மன் கங் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா உனக்கு எவ்வளோ பணம் வேணுன்ற மாரி ஒரே ஒரு வார்த்தையை கேட்க ஹீரோ வந்து எனக்கு ஒன்றும் பணம் தேவையில்லை, எனக்கு ஜஸ்ட் அப்போலஜிஸ் தான் வேணும்னு சொல்ல அதை கேட்ட சேர்மன் கங்கு என்னுடைய அப்போலஜிஸ்ன்றது வெறும் பணம் தான், அதில் உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு என்கிட்ட சொல்லு, வேணா நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன், சோய்சியாங் எஃப்சியில் உன்னை திரும்ப அனுப்புறது மட்டும் இல்லாமல் மந்த்லி நான் உனக்கு 1 பில்லியன் கிட்ட தர சொல்கிறேன்னு ஒரு நல்ல ஆஃபர் சொன்னேன். ஹீரோக்கு ஆரம்பத்தில் ஒத்துக்கலாம் தான் வந்து, ஆனால் ஹீரோ திடீர்னு என்ன வச்சுருந்துடல, அதை ரிஃப்யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையை நீங்கள் பேரம் பேசலான்னு ட்ரை பண்ணுறீங்களான்னு இவர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு இருக்க சேர்மன் கங் சிம்பிளாக ஒன்று தான் சொல்கிறாரு, ஒரு நோட்டை தூக்கி போடுறது மட்டும் இல்லாமல் இதில் உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு எழுது, அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கைக்கான விலை என்னென்னு, உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன விலை இருக்குன்னு எனக்கும் ஆர்வமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நோட்டை காமிக்க அதை பார்த்த ஹீரோவுக்கு ஒத்துக்கலாம் தான் வந்து அதில் ஹீரோ ஒரு போட்ட நோட்டை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதே சமயம் தான் 2 பிரசிடென்ட்டுமே வந்துக்கிட்டு இருப்பாங்க. வேறு யாரும் கிடையாது, சேர்மன் கங்குடைய 2 பசங்களும் அவங்கள கிராஸ் பண்ணி தான் ஹீரோ போவார். ஆனால் இவங்க பெருசாக ஹீரோவை கண்டுக்கல. சரின்னு இவங்க போய்கிட்டு இருக்கும்போது சேர்மன் கங்குமே அந்த ஃபோட்டோ எடுத்து போடுவார். இதை போட்டுட்டு இது என்னன்னு கேட்கும்போது அந்த சைடு இருக்க 2 பசங்களும் முட்டி போடுறது மட்டும் இல்லாமல் இது மொத்தத்துக்குமே இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பை போட்டுக்கின்னு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நல்ல காரணங்களும் சொல்லிக்கிட்டு இருக்க இதில் சேர்மன் கங் கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது சிம்பிளாக சேர்மன் கங் என்ன சொல்கிறேன்னா இந்த பதவி உங்கள் 2 பேருக்குமே கிடைக்க போகிறது கிடையாது, இதை தான் நான் போர்ட் மீட்டிங்கில் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சேர்மன் கங் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புவார். ஹீரோ கீழே தான் உட்காந்து இருப்பார். அந்த இடத்துல ஹீரோ அவருடைய பாட்டியோட பேசிகிட்டு இருப்பார். அந்த சமயம் தான் பாட்டி ஹீரோடைய ப்ரீமியர் லீக் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கிற விஷயத்தை பற்றிலாம் சொல்ல அதை கேட்ட ஹீரோ திரும்ப எமோஷனல் ஆகிடுறாரு. அந்த சமயத்தில் தான் பக்கம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கூடி சீக்கிரம் போர்ட் மீட்டிங் நடக்க போகிறதா சொல்ல இதை கேட்ட ஹீரோ இதுதான் சரியான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சேர்மனுக்கு அங்கே வேகமாக பார்க்க போகலான்னு இருப்பார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கையில் ஒரு புக்கு இருந்துச்சுல, அந்த புக்கில் எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன். அதை எழுதிட்டு தான் சேர்மன் கங்கை பார்க்கலான்னு ஒரு படிக்கட்டில் வேகமாக போயிட்டு இருக்கு. அதே படிக்கட்டு வழியில் தான் சேர்மன் கங்கு வருவார். திடீர்னு சேர்மன் கங்குடைய பையன் ஓடி அந்த வேகத்தில் சேர்மன் கங்கை கீழே தள்ள அப்படியே சேர்மன் கங்கும் ஹீரோடைய தலையில் முட்டி 2 பேருடைய சோலும் இதே இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. 2 பேருக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, 2 பேருமே கிட்டத்தட்ட அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. அதில் சேர்மன் கங் கடைசியாக எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாரு. எழுந்தோடனே ஒரு கால் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா சேர்மனுடைய ஒரு கால் ஒழுங்காக வேலை செய்யாது. அதை பற்றி ஒரு அதிர்ச்சி ஆகுது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னு கண்ணாடியை போய் பார்த்தா அந்த இடத்துல இவருடைய பாடி ஸ்வாப்பான விஷயம் தெரிய வருது. எங்கே என்னுடைய உண்மையான பாடின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பார். ரொம்ப ஷாக்காக சேர்மன் கங் இருக்கார். இப்போது இவருடைய பாடியில் தான் ஹீரோ இருக்கார். அந்த இடத்துல ஹீரோ அன்கான்ஷியஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் பற்றி ஒரு டாக்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இவர் வேறு யாரும் கிடையாது, சேர்மன் கங்குடைய பொண்ணு இருக்காங்களே அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இவர். இவருடைய பேர் சியோக்டோன்றது, இவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அவர் ஏன்ஸ்வார்லன்ற மாரி சியோக்டோ கிட்டே இவங்க கேட்டுன்னு இருக்க
அந்த இடத்துல சேவ்டோமே ஹேன்சுவாருன்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இதே சம்மந்த வெளியே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க. சேர்மன் கங்குக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாருமே க்யூரியாசிட்டியாக இருக்காங்க. இது மொத்தத்தையுமே வெளியே இருந்து சேர்மன் கங்குமே கேட்டுக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் எல்லாருடைய ஃபோன்லேயும் ஒரு நியூஸ் வந்து பாப்பப் ஆகுது. அந்த நியூஸ் எல்லாரும் செக் பண்ணி பார்க்குறாங்க. கடைசியாக தான் சேர்மன் கங்கும் அது என்ன நியூஸ்ன்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அதுக்கான ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருந்துச்சு. அது யாரோ ஒருத்தவங்க லீக் பண்ணி விட்டுருக்காங்க. அது மொத்தத்துக்குமே காரணம் சேர்மன் கங்குன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அதாவது ஹீரோ ஆக்சிடென்ட் பண்ணது சேர்மன் கங்குடைய பசங்க இல்லாமல் சேர்மன் கங்குன்ற மாரி அந்த மொத்த நியூஸுமே திருப்பி போட்டாங்க. இதுக்குமே காரணம் சேர்மன் கங்குடைய பசங்க தான் நினைக்கிறேன். மற்ற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சேர்மன் கங்குடைய பசங்கிட்ட கேட்டால் அவங்களுமே சேர்மன் கங் தான் இது மொத்தத்துக்கு காரணம், அது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதை பற்றி தான் ஒரு போர்ட் மீட்டிங் கிட்டே பேசலான்னு இருந்தாருன்ற மாரி அந்த இடத்துல மொத்த டாப்பிக்குமே இவங்க திருப்பி போட, இது மொத்தத்தையுமே கேட்ட சேர்மன் கங் ரொம்ப கடுப்பாகிறாரு. ஏன்னா அந்த மொத்த தப்பையுமே பண்ணது இவருடைய பசங்க தான். அதில் இதை எப்படினாச்சும் முடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக இவருடைய ரூம்குள்ளே போகிறாரு. அதாவது சேர்மன் கங் வந்து அவரே தேடி போகிற மாதிரி தான் அந்த இடத்துல இவர் போகிறது மட்டும் இல்லாமல் எப்படினாச்சும் அந்த பாடியாக இருக்கிற சேர்மன் கங் கிட்ட போகலான்னு இந்த சேர்மன் கங் நினைக்கிறாரு. அப்படியே போகும்போது என்னமோ ஒரு பேரியர் இவர் தடுக்க ஆரம்பிக்குது. திடீர்னு இவருடைய தலைன்றது பயங்கரமாக ஒலிக்க ஆரம்பிக்குது. அதே சமயத்துலேயே அந்த சைடு இருக்க ஹீரோடைய பல்ஸுமே எகிற மாரி காமிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இது சிம்பிளான ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் கான்செப்ட் வச்சு தான் எடுத்து வந்திருப்பாங்க. நம்ம இதேமாரி ஏகப்பட்ட சோல் எக்ஸ்சேஞ்ச் கான்செப்ட் பார்த்துருந்தாலும் அதில் ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்டாக தான் இது இருக்கும். மோஸ்ட்லி ரொமான்டிக் ஹேண்டில் பண்ணுவாங்க, இல்லைனா காமெடியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதேமாரி ஏகப்பட்ட கான்செப்ட் இருந்தாலும் இது கொஞ்சம் யூனிக் தான் நான் சொல்வேன். அதேமாதிரி நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முக்கியமாக எனக்கு இந்த சீரீஸில் ஒரு மிகப்பெரிய ஹைப்பாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரீபோர்ன் ரிச்னு ஒரு சீரீஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது ஒரு வெப்டூனாகவும் இருக்குது. அந்த வெப்டூனை எதிராக அதே வெப்டூன் ஆத்தர் தான் இந்த வெப்டூனுமே எதிர்க்காரு. இந்த சீரீஸ் நேம் என்ன ரீபோர்ன் ரிக்கியாக இருக்கலாம். வெப்டூனுடைய நேம்ன்றது சேர்மன் கங் நியூ எம்ப்ளாயின்றது. அதே ரைட்டர் தான் ஒர்க் பண்ணியிருக்கனால எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இந்த சீரீஸ் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்த சோல் எக்ஸ்சேஞ்ச் கான்செப்டை ஒரு அளவுக்கு அழகாக ஹேண்டில் பண்ண ஒரு சீரீஸாகவும் இது அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னாலாசமான வடிவில் சிந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.